நான் பார்க்க போகிற நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சாப்டர் 10 ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் போவோம். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து வி saw மெனி திங்ஸ். ஓகேவா, C++ல வந்துட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். அப்படின்ற ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராம்னால் அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும், அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் 2 இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தோம். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த நேம் தான். அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு என்ன விஷயம் பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அதை வந்து கட்டாயம் ஒரு ப்ரோக்ராமில் C++ ப்ரோக்ராமில் நம்ம வந்து முன்னாடியே வந்து அதை பற்றி கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம். அப்போனா தான் என்ன பண்ணும் கம்பைலர் அதுக்கான மெமரி ஸ்பேஸை வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதே போலாக நெக்ஸ்ட் அப்புறம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து அதை அலோகேட் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது, மெமரி கம்மியாகவும் குறைஞ்சிடவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா எரர் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்பொழுதாகவே என்ன பண்ணணும், அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்றத வந்து கம்பைலர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். அப்போ C++ ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதுக்கப்புறம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதணும். அதுக்கப்புறம் இன்ட் மெயின் அப்படின்ற ஒரு லைன் எழுதுவீங்க, பேரந்தசிஸ் மாதிரி போடுவீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த மெயின்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டில் போகிறோம். இங்கே வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, so in the previous chapters you learned the basic concepts of C++ programming such as variables. என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் போன யூனிட்டை கிளியராக ஓரளவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் C++ ஒரு லாங்குவேஜ்ன்றது உங்களுக்கு ஒரு புதுசான விஷயம். 10th வரைக்கும் நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, அடுத்து நீங்கள் பார்த்தது வந்து 11th வந்து ஃபஸ்ட் லெசன் எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் பேசிக் டைப்பாக இருக்கும், ஓரளவு தியரி கண்டென்ட்டாக இருக்கும். சரி, அது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து அல்கோரிதம் பேஸ்டு சில கான்செப்ட் பார்த்தோம். ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அந்த மாதிரி காம்போசிஷன்னா என்ன, டீகாம்போசிஷன்னா என்ன, இப்பெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு அல்கோரிதமில் என்ன மாதிரியெல்லாம் ஒரு ப்ரோக்ராமுன்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராமுன்னு போகாமல் அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அதை வந்து எந்த மாதிரி ஒரு முறைப்படி, எந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி, எந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம எழுதணும். எடுத்தோடனே போய் வந்து ஒரு வீடை வந்து கட்டிட மாட்டாங்க. ஐடியாவை வந்துட்டு ஓகே இப்படி இந்த 2 ரூம் இங்கே வரும், இங்கே ஹால் வச்சுக்கலாம், இங்கிட்டு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி வாயிலேயே நம்ம சொல்லிவிட்டு டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடல் வந்து அதான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இமேஜின் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கே நம்ம போவோம். ஸோ பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும், அதுக்கப்புறமேட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்ஸுக்கே போகிறோம். ஸோ அதே போல் ப்ரோக்ராம்னு சொன்ன உடனே ஒரு கான்செப்ட், இப்போ அடிஷன் ப்ரோக்ராமாகவே இருக்கட்டும், ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷனாகவே இருந்துட்டு போகுது. எடுத்தோன்னே நீங்கள் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு ஹெட்ரு ஃபைல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு அல்கோரிதம் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்கோரிதம்ன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அந்த அல்கோரிதம் அப்படியே சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க, அந்த அல்கோரிதமை வச்சு இந்த ப்ரோக்ராம் எழுதுவீங்க, அவ்வளோதான். அந்த அல்கோரிதம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, டர்ன் டு த ரைட், டர்ன் டு த லெஃப்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இல்லைனா ஆரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க, இங்கிட்டு திரும்புங்க அங்கிட்டு திரும்புங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு எது வழிகாட்டுது, அந்த போர்டு உங்களுக்கு வழிகாட்டுது இல்லையா. ஸோ அதே போலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்கோரிதமில் உங்களுக்கு அதை பற்றி தான் இருக்கும். எதை பற்றி இருக்குன்னா எப்படி ஒரு பிரச்சனைக்கு, ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எப்படியெல்லாம் தீர்வு காணலாம், எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த அல்கோரிதமிக் கான்செப்ட், அந்த டிசைன் டெக்னிக்ஸ் வந்து ஒரு லெசனாக வச்சுருந்தாங்க. சில சமயம் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி குழப்புறது மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை கிளியராக ஒரு பேசிக்கான ஐடியாவை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப நீங்கள் அதுக்காக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஒரு ப்ராப்ளம், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, இன்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அவுட்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, தேவை உள்ள கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கிற, தேவையில்லாததை விட்டுடுறது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கும் போது தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. எது கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றதை நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்கோரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ ரஃபாக ப்ரோக்ராமுன்னு இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போகாமல் சிம்பிளாக ஒரு ப்ராப்ளமை கொடுத்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்கப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ அடிஷன் ப்ரோக்ராமே எடுத்துக்கலாமே. இப்போ அடிஷன் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் ஒரு பெரிய நம்பரை நான் கொடுத்துட்றேன் 98 152 சம்திங் இப்படி கொடுத்துட்டு அடிஷன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தியரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுறேன்னா சும்மா ரஃபாக ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டுட்டு கெட் 2 நம்பர்ஸ் அப்படி எழுதலாம். ஓகேவா? ஸ்டெப் 2 அப்படின்னு போட்டுட்டு ஆடுன்னு வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் தானே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ 152 அப்படின்னு போட்டுட்டு அடுத்ததுக்கு கீழே போட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், அதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கேரி எதுவும் பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த சைடு நம்ம போடுவோம் இல்லையா? அதை ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எழுதலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு அடிஷன் ப்ரோக்ராமுக்கே சிம்பிளாக நீங்கள் இப்படி கொண்டு வரலாமா? அதே தான். ஓகேவா? அதே போலாக நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்னு போகும் பொழுதாக இதுதான் அல்காரிதம். அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு அல்காரிதமில் சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ அடிஷன் எடுத்துக்கிட்டு எனக்கு 2 நம்பர் கட்டாயம் வேணும். இந்த 2 நம்பர் இல்லாமல் நீங்களாம் ஆட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம், இதே என்னோடய ப்ராப்ளம். 2 நம்பர் ஆட் பண்ணுங்க அப்படின்றது என்னோடய ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எது தேவைன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும், எது தேவை இல்லைன்றது உங்களுக்கு தெரியணும், எதை கொடுக்கணும்னு தெரியணும், எதை வாங்கணும்னு தெரியணும். முதல்ல இன்புட்டுன்றது நீங்கள் கொடுக்குற டேட்டா, அதில் ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். சரி, அதில் மட்டும் கிளியர் ஐடியா இருந்தால் போதும். உங்களுக்கு பதில் என்ன வேணும்னு இருக்கணும். எனக்கு வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு வந்து இப்போ வீடு கட்டி கொடுங்கன்னு இன்ஜினியர் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் வீடோட அமைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேஸில் தான் எனக்கு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற வீடு உங்களுக்கு வரும், அவுட்புட் உங்களுக்கு வரும். இன்ஜினியர் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுட்டு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் அந்த ஐடியாவை கரெக்டாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் இப்படி தான் சொல்லிட்டு அவர் சைடில் புரிஞ்சுட்டு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விஷயம் வரும்பொழுது நீங்கள் கிளியராக இருக்கணும். உங்களுக்கு எது இன்புட், எது உங்களோட கொஷின், உங்கள் கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு மேலே தெளிவாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க, அல்கோரிதம் பற்றி சொன்னாங்க. சரி, அல்கோரிதம் பற்றிலாம் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமேட்டு தான் C++ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளேயே வந்தீங்க. அங்கே வந்துட்டு நம்ம போன கிளாஸஸில் வந்து சிம்பிளான விஷயங்கள் பற்றி பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு ஹெட்ரு ஃபைல், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹெட்ரு ஃபைல் வந்து இருக்கணும். ஒரு லெட்டர்னு எழுதுனீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுவீங்க இல்லையா? என்ன பண்ணீங்க, ஃப்ரம்னு எழுதுவீங்க, டூன்னு எழுதுவீங்க, அப்புறம் ரெஸ்பெக்டட் சார்னு ஆரம்பிப்பீங்க, ரெஸ்பெக்டட் டீச்சர் மிஸ்ஸுன்னு ஆரம்பிப்பீங்க, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் கீழே தேங்கிங்கோடு முடிப்பீங்க. ஒரு ஃபார்மெட் இருக்கா, லெட்டர் ரைட்டிங்க்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கா? ஸ்டார்டிங்கில் ஃப்ரம் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 எழுதிட்டு அடுத்து நீங்கள் ஃப்ரம் எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃப்ரம் தான் இருக்கணும். அதே போல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், அதுக்கு ஹெட்ரு ஃபைல் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் மெயின்ன்ற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும், அப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் க்ளோஸ் பண்ணி முடிக்கணும், கமா போடணும், செமிகோலன் வைக்கணும், கோலன் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு சிம்பிளாக ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் இந்த ஃப்ளோ கண்ட்ரோலுக்குலாம் நம்ம வரோம். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கும் பொழுது யூ வில் கெட் அன் ஐடியா. நீங்கள் அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா புதுசாக தான் இருக்கும். ஈவன் நம்ம 11th 12th முடிச்சுட்டு ஸோ ஒரு புது கான்செப்ட் தான் அது உங்களுக்கு. ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னமோ இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோக்ராமில் நீங்களாக கூட சில சமயம் பேர் கொடுத்துக்கலாம். ஆனால் அதை கூட நம்ம சில சமயம் மக்கப் பண்ணுவோம். ஏன்னா தெரியாது எதை நம்ம கொடுக்குற பேர் எது கட்டாயமாக ப்ரோக்ராமில் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஒரே ப்ரோக்ராமாக தான் இருக்கும், வேறு மாதிரி மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் மனப்பாடம் பண்ணுவோம், அதையும் மனப்பாடம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் போக 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 உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களால் எது முக்கியம் எது முக்கியமில்லைன்றது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் கான்செப்ட் என்ன சொல்கிற, தியரி கான்செப்ட் என்னன்றது நீங்கள் கிளியராக ஒரு ஐடியா நீங்கள் வச்சுக்கணும். வேரியபிள்னால் என்ன அப்படின்னு திருப்பி சொல்கிறேன், அது நீங்கள் கொடுக்குற நேம் தான். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ வச்சுருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த வேரியபிள் நீ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த லைன் உங்களுக்கு அப்படியே இப்போ ஞாபகம் வந்துடணும். ஒரு வேரியபிள் அப்படின்னா நம்ம கொடுக்குற பேர், அது எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், A கொடுக்கலாம், B கொடுக்கலாம், C கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டா டைப் கொடுக்க சொல்கிறாங்க. டேட்டா டைப்னா என்ன இருக்குது, இன்ட் இருக்குது, கேரக்டர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்போ ஒவ்வொரு லைனும் முடியும் பொழுது செமிகோலன் வைக்கணும்னு சொல்கிறேன். அப்போ செமிகோலன் வச்சு முடிச்சிடணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இன்ட்டு மெயின் இந்த வார்த்தையெல்லாம் மாற்றக்கூடாது, கீவேர்டெலாம் மாற்றக்கூடாது. அப்போ இஃப், டூ, திஸ்ஸு, வைல் இதெல்லாமே மாற்றாத ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். வேரியபிள் நேம் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட் கொடுங்க, இல்லை ஒரு பேராக கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து வேரியபிள் நேம்லாம் க்ரியேட் பண்ணலாம் வேண்டாம். புக்கிலே வேரியபிள் நேம் வேறு மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றி சிம்பிளாக உங்களுக்கு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ சொல்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸும் நம்ம இப்போ எடுக்கலை, த்ரூ ஆன்லைன் மோடில் தான் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கேட்ச் பண்ணுறீங்கன்றது வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் இருக்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி சொல்கிற வேரியபிள் நேம் நீங்களே கொடுத்துக்கலான்னு சொல்கிறேன். அதே மாதிரி வேரியபிள் நேம்ன்றது ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்கிறேன். சிஇன் அப்படின்னாலே இன்புட்டுக்கு கொடுக்கணும், சி அவுட் அப்படின்னாலே அவுட்புட்டுக்கு வர வேண்டிய விஷயம். அந்த சி அவுட்டில் திருப்பி நான் சொன்னது என்னது, டபுள் கோட்டில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அது அப்படியே ஸ்க்ரீனில் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ டபுள் கோட்டில் நம்ம என்ன கொடுக்கணும், டபுள் கோட்டில் என்ன கொடுக்கக்கூடாதுன்றது தெரியணும். ஓகேவா? தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட்லேயுமே சொல்கிற தியரிட்டிக்கல் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா இதுதான் அர்த்தம், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இதுதான் அர்த்தம், ஐட்ரேஷனாக இதுதான் அர்த்தம். தியரியை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டோட பேசிக் ஐடியாவை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பாருங்கள், புரியும். ஸோ அட்லீஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்து புரிகிற விஷயங்களை கிளியராக ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ தான் பின்னாடி நீங்கள் எந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இதுனா இது. ஸோ எல்லாமே ஒரு 10 லைன் ப்ரோக்ராமில் இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு 5 லைனாவது தெரியணும். இன்ட்டு மெயின் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு மெயின்னு வச்சு தான் ஆரம்பிப்போன்னு தெரியும். ஹேஷ் இன்க்ளூடுன்னு போடுறது எல்லாமே வந்து ஹெட்ரு ஃபைல்னு சொல்லிட்டேன். அந்த ஹெட்ரு ஃபைலில் ஐஓ ஸ்ட்ரீம்னு சொல்லி போடுறீங்க. அது எதுக்குன்னா உங்கள் ப்ரோக்ராமில் சி இன்னு போட்டிருப்பீங்க, ஒரு வார்த்தை சி அவுட்டுன்னு போட்டிருப்பீங்க. அப்போ சி இன் சி அவுட்டுன்னு போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும், அது போடணும் அப்படின்னாலே உங்களுக்கு மேலே வந்து ஹெட்ரு ஃபைலில் ஐஓ ஸ்ட்ரீம்னு இருக்கணும். அதே போல் நேற்று கிளாஸில் ஒன்று பார்த்தோமா, மேனிபுலேட்டர்ஸ் ஒன்று பார்த்தோமா. மேனிபுலேட்டர்ஸ் அப்படின்னா அந்த செட் டபிள்யூ, செட் ஃபில் இப்பெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐஓ மேனிப் அப்படின்ற ஒரு ஹெட்ரு ஃபைலை போடணும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற ஐடியாஸ் வந்து மற்ற ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஒரு சில டைம் புரியாமல் இருக்கலாம். லாஜிக் என்ன மாதிரி லாஜிக் கொண்டு போயிருக்கான்னு கூட புரியாமல் இருக்கலாம். அது பின்னாடி நீங்கள் போட உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு சொல்கிற தியரிட்டிக்கல் கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு சில பாயிண்ட்டை கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு டைம் நான் திருப்பி சொல்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஒவ்வொரு டைம் நான் ப்ரோக்ராம் போடும்பொழுது எடுத்தோடனே திருப்பி ஹேஷ் இன்க்ளூட்னா என்ன, திருப்பி யூஸிங் நேம் ஸ்பேஸ்னா என்ன, திருப்பி இன்ட் மெயின்னா என்ன நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கக்கூடாது. டேரெக்டாக நான் என்ன பண்ணணும், லாஜிக்கே நான் போயிடணும். அப்போ மற்ற லைனில் நீனே புரிஞ்சுக்கணும், இதுக்கு தான் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் நான் இன்ட்டுனா என்ன, வேரியபிள் நேம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த யூனிட்டை பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஜென்ரலி a program executes its statements sequentially from beginning to end. ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமில் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் போகும் இல்லையா. இப்படி தானே லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருப்போம். ஆல்காரிதம் இப்படி தான் எழுதும், ப்ரோக்ராம் இப்படி தான் வரிசையாக எழுதிட்டே இருப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து வரிசையாக அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். However, such a strict sequential ordering is restrictive and less useful. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில சமயங்களில் அது சீக்வென்ஷியல் அப்படின்னா ஒரு ஆர்டரிங்கை வரிசையாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, சில சமயங்களில் அது வந்துட்டு ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி எப்போவுமே தொடர்ச்சியாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது வந்து சில இடங்களில் வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்வது மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அதோடைய யூஸ்ஃபுல்லும் எப்படி சொல்கிறது, அதோட யூஸஸும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ சீக்வென்ஷியலாகவே எல்லா ப்ரோக்ராமே C++ல் சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து அடுத்தடுத்த லைனாக போய் எண்டிங்கில் முடியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, however such a strict sequential ordering is restrictive and less useful னு சொல்லிட்டாங்க. There are a lot of situations where it is useful to decide the code block executed on the basis of certain condition. சில சுச்சுவேஷன்ஸில் சில பிளாக்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரிசையாக எழுதிட்டே இருக்கீங்க. எல்லா கேசஸ்லேயுமே எல்லா ப்ரோக்ராமையுமே நம்ம ஆர்டரிங்காகவே முதல்லேருந்து ஆரம்பித்து எண்டிங் வரைக்குமே அடுத்தடுத்த லைன், இந்த லைன் முடிச்சுட்டு இந்த லைன், இந்த லைன் முடிச்சுட்டு இந்த லைன், இந்த லைன் முடிச்சுட்டு அந்த லைன், இப்படியே போயிட்டே இருக்க முடியாது. சில இடங்களில் சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டு இந்த லைனை விட்டுட்டு வேறு லைனுக்கு போய் எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி கூட சில கேசஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆர்டரிங்னா என்ன, அந்த வரிசையாக போகிறது ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரிங் வந்து மாறுறது மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே சொல்ல வராங்க. அதை பற்றி தான் இந்த லெசனில் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, in such situations, the flow of control jumps from one part of the code to another segment of the code. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த ஃப்ளோ கண்ட்ரோல்
ஜம்ப் பண்ணிடும். ஒரு கோட் ஒரு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன் பார்ட் ஆஃப் த கோட் டு அனதர் செக்மெண்ட் ஆஃப் த கோட். ஸோ லைன் இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால், இது ஒரு பிளாக் ஆஃப் கோடு, இது ஒரு பிளாக் ஆஃப் கோட்னா இங்கேருந்து அடுத்ததுக்கு போகாமல் வேறு பிளாக்குக்கு போயிடுது. அந்த மாதிரியும் இருக்குது ப்ரோக்ராமில். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் காஸ் சச் ஜம்ப்ஸ் ஆர் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஜம்ப் ஆகுது இல்லையா ஸ்டேட்மெண்ட்ஸ், வரிசையாகவே போகாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது மாதிரி ஜம்ப் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஜம்ப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு ஸ்டெப்ஸில் நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்கீங்க, வரிசையாக ஒவ்வொரு படியாக இறங்கிட்டே வர்றீங்க. பட் திடீர்னு ஒரு படியை விட்டுட்டு அடுத்த படியில் தாண்டுறோம் இல்லையா, அதான் ஜம்ப் ஆகுறது. அப்போ அந்த இடையில இருக்க படியை விட்டுட்டு அடுத்த படி நம்ம தாண்டிட்டோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஜம்ப். அப்போ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் காஸ் ஜம்ப்ஸ் ஆர் கால் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றது எனக்கு என்னது, ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் காஸ் ஜம்ப்ஸ். ஓகேவா, அந்த அடுத்த லைனை விட்டுட்டு அடுத்த ஏதாவது ஒரு கோடை, ஏதாவது வேறு லைனை, வேறு பிளாக்கை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் செலெக்ஷன், ஐட்ரேஷன், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு போவோம். கம்ப்யூட்டர் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னாலே என்னது, வரிசையாக எழுதுகிற லைன். அந்த லைன்றது என்னது, ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். எதுக்கு, டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். எதுக்காக, ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் உண்டு. ஒவ்வொரு லைனுமே சும்மா தேவையில்லாமல் நம்ம கொடுக்க மாட்டோம். ப்ரோக்ராமில் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்க ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு பங்க்சுவேஷன் சிம்பிளும் இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஒவ்வொன்றுமே என்னது, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்டெண்டட் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். த ஆக்ஷன் மே பி ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷன் எவால்வேஷனாக இருக்கலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு லைன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைனில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்தை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போன கிளாஸில் ப்ரோக்ராம் பார்த்தோம். இங்கே இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இன்ட்டு மெயின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இங்கே இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து மிக்சட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் ஒவ்வொரு லைனுமே, ஒரு ப்ரோக்ராமில் வரிசையாக லைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த லைன் என்னவாக இருக்கலாமா, ஒன்று வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஷன் எவால்வேட், ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். C = A+B இருக்கும். அப்போ ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து சியில் ஸ்டோர் பண்ணுற வேலையாக இருக்கலாம். எதுனாலும் இருக்கலாம். டிசிஷன் மேக்கிங், இதை பற்றி தான் நீங்கள் எங்கிட்ட பார்க்க போகிறீங்க. இப்போ ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதா இருக்கலாம், வேல்யூவை அசைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதா இருக்கலாம். நிறைய வேலைகள் இருக்கும். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ன்றது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு காரியத்தை பண்ணுது. அந்த காரியம் என்னன்றதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த காரியங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரே காரியத்தை திருப்பி பண்ண போகாது. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான காரியங்களை பண்ணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக சில காரியங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, வேல்யூவை அசைன் பண்ணுறது, ஏதாவது எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறது. எக்ஸ்பிரஷன் என்ன சொல்வீங்க, இப்போ C = A+Bன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ என்ன, ஏவும் பி ஆட் பண்ணி Cயில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நல் ஸ்டேட்மெண்ட், அனதர் ஒன்று காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நல் ஸ்டேட்மெண்ட்ன்றது பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்லி வந்து செமிகாலன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலி ஒன்லி செமிகாலன் மட்டும்தான் இருக்கும். எதுவுமே இருக்காது, எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஒன்லி செமிகாலன் மட்டும்தான் இருக்குது. நல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. காமன்லி இஸ் யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர்ஸ் அண்ட் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்னா பின்னாடி என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஜஸ்ட் அந்த லைனில் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு செமிகாலன் மட்டும் இங்கே இருக்கும், அவ்வளோதான். இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கும். பின்னாடி முதல்ல ஐட்ரேஷனாக உங்களுக்கு என்னென்னு புரியணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். மேபி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தா நான் அதை பார்ப்போம். இல்லை அப்படின்னா நல்லுன்றது வந்து ஒன்லி செமிகாலன் தான் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க, பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பிளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. C++ allows a group of statements enclosed by a pair of braces. This group of statements is called as compound statement. Group of statement அவ்வளோதான். இங்கே முன்னாடி நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிட்டே வந்தேன்னா, ஜஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரிசையாக இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு டியூட்டி இருக்கும் அது பண்ணுறதுக்கு. அப்போ இது எல்லாம் சேர்ந்ததான் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்ததான் ஒரு பிளாக்னு சொல்கிறாங்க. அதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. நல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் செமிகோலன் மட்டும் இருக்கும், அந்த பங்க்சுவேஷன் அந்த மார்க் மட்டும் இருக்கும். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போனா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, திஸ் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. அதாவது இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருக்கணும், இன்ட்டு மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு மெயின்
ப்ரோக்ராமில் இன்ட் மெயின் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹேஷ் இன்க்ளூடு ஐஓ ஸ்ட்ரீம் இருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டாக அந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட் XY 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் என்னது, நீங்கள் கொடுக்குற பெயர் அது என்ன பண்ணும், வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அடுத்து என்ன நடக்குது, x=10 வேல்யூவை எக்ஸுன்றதுக்கு 10 மதிப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்து y=x+10 அடுத்த ஒரு எக்ஸ்பிரஷனை எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஒய்யோட ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த 10ஐயும் இந்த x+10 தானே ஒய், அப்போ எக்ஸோட வேல்யூ வேணால் 10 இருக்கா. ஸோ இங்கே 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 20. ஸோ இந்த கர்லி பிரேசஸ் இருக்குது இல்லையா, இது இங்கே ஓப்பன் ஆகி இது இந்த 3 லைன் எழுதியிருக்காங்க இல்லையா, இது எழுதி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இதுதான் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க, இது ஒரு பிளாக்கு அது ஒரு பிளாக்கு அப்படின்னா என்னது, நிறைய கிளாஸ் ரூம் சேர்ந்ததெல்லாம் ஒரு பில்டிங் வந்து ஒரு பிளாக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ குரூப்பாக நிறைய சேர்றதா வந்து பிளாக்குன்னு அர்த்தம். இதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ட்ரீட்டட் அஸ் அ சிங்கிள் யூனிட்டாக, அந்த மொத்தம் அந்த 3மே சேர்ந்து தான் ஒரு இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க எப்படி அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஒரு கிளாஸ் ரூம், இப்போ 11th CA, இப்போ நீங்கள் 11th CS ஏ செக்ஷன் வச்சுப்போமே, ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு செக்ஷன் தான். ஆனால் ஏன்ற ஒரு செக்ஷன் தான், ஆனால் அதுக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு 50-60 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாத்தையுமே நான் என்னன்னு சொல்கிறேன், ஏ செக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பிக்கிற பையனுக்கும் நான் ஏ செக்ஷன் தான் சொல்லுவேன். உங்கள் கிளாஸில் இருக்க லாஸ்ட் ஆல்ஃபபெட்டில் இருக்க பையனுக்கும் அட்டண்டன்ஸில் லாஸ்ட்டாக இருக்க பையனும் ஏ செக்ஷன் தான். செக்ஷன்றது உங்களுக்கு காமன் தான், 50 பேத்துக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன்றது காமன். ஆனால் உள்ளுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க ஏ செக்ஷனுக்குள்ளே, 50 பேரோ 60 பேரோ இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஏ செக்ஷன்றது வந்து என்னது, அந்த செக்ஷன்றது உங்களை குறிக்கிறதுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் அது ஏன்ற செக்ஷன் தான். அப்போ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அது எல்லாத்தையுமே சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்க. எப்படி 50 பேர்த்தையுமே சேர்ந்தது ஒரு கிளாஸ் ரூமாக இருக்குதோ அது போல் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு யூனிட்டாக அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது எங்கேனாலும் ப்ரோக்ராமில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.